இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு லக்ஷ்மி என்ன திட்டிட்டு கிளம்பிட்டா. சொல்ல நான் என்ன பண்றது? என்ன எப்பவும் காப்பாத்துறவளே என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன யாரு காப்பாத்துவா? இப்ப நான் என்ன பண்றது? வாங்க வாங்க என் கூட வாங்க போலாம். இல்ல ஆயுஷ், நீ சொல்லு, என்ன யாரு காப்பாத்துவா? நான் வீட்டுக்கு வந்து என்ன பண்றது? லக்ஷ்மி, என்ன தொடாத. ப்ரோ ப்ரோ என்ன என்ன பண்றீங்க ரிஷி ப்ரோ? கொடுங்க போதுங்கறல்ல. டிராப் இட் மேன். நீங்க எப்பவுமே இந்த மாதிரி இருந்தது கிடையாது. கம் ஆன் ரிஷி ப்ரோ, ஏன் இப்படி பண்றீங்க? இதால உங்க வலி குறைஞ்சு போயிடுமா என்ன? அப்ப எப்படிதான் குறையும்? சொல்றா, எப்படி குறையும்? என் வலி குறையவே மாட்டேங்குது. உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுல்ல, அத மட்டும் நீங்க அடக்காதீங்க. அது அப்படியே வரட்டும். நீங்க நல்லா அழுதுருங்க ப்ளீஸ். ஆயுஷ், நில்லுங்க நில்லுங்க, போகாதீங்க. இங்க பாருங்க, உங்க முன்னாடி ஹேண்ட ஒண்ணு சேர்க்கிறேன். என் பேச்ச லிஸ்டன் பண்ணுங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் வாக்கு கொடுக்கறேன், உங்க பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மத்த விஷயங்களை நீங்க பாத்துக்கங்க. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. தங்கமான பையன், அவனை கட்டிக்க நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. எதை செய்யணுமோ அதை சீக்கிரமா செய்யுங்க, இல்லைன்னா வருத்தப்படுவீங்க. நான் போயிட்டு வரேன். Oh my God, பையன் எப்படி இருப்பான், ஃபேமிலி எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நான் நினைச்சேன். ஆனா பண்டிதர் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம், மாம், இந்த பையன் ஒரு லாட்டரி, கைய விட்டு நழுவ கூடாது. அதோட நான் அப்ராட்ல வாழ்வேன். ஜஸ்ட் இமேஜின், உங்களாலயும் அங்க வர முடியும். லைஃப் செட் ஆயிடும். மாம் ப்ளீஸ், ஏழ்மை நிறைய பார்த்தாச்சு. ப்ளீஸ் மாம், இதுக்கு மேல இந்த ஏழ்மை வேண்டாம், இல்லனா லைஃப் பாழாயிடும். ப்ளீஸ் எனக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணி வைங்க. ஐ பெக் யூ மாம், ப்ளீஸ் அவனை எனக்கு கட்டி வைங்களே. பாத்து பாத்து மெதுவா வாங்க. ரிஷி ப்ரோ பாத்து மெதுவா. மாமா என்ன? சாரி, நான் விழுந்துட்டேன். நீ எப்பவோ விழுந்துட்ட. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னால உன்னை தூக்க முடியாம போனதுதான். மாமா என்ன நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? இவரு ரிஷி ப்ரோ மாமா. யூனோ, எப்ப பசங்க தோலுக்கு மேல அதுலயும் அப்பாவை விட உயரமா வளர்ந்துடுறாங்களோ, அப்ப அப்பா மனசுல ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும். அப்பா மனசுல ஒரு விதமான தைரியம் வரும். ஆஹா, என் பையன் நல்லா வளர்ந்துட்டான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நம்பிக்கை வரும். அதே மாதிரி என் தோல்ல இருக்கிற சுமைகளை நீ சுமப்பன்னு நினைச்ச. ஆனா நீ அப்படியே அதுக்கு எதிர்மாறா இருக்கேடா. என்னோட தோல்ல இன்னும் பாரத்தை ஏத்தி வச்சிட்டியடா. என்னோட, உன் உயிரான அம்மாவோட, நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியடா. இப்ப கிரண் என்னடா யோசிப்பா?
என்ன பத்தி உன்னை பத்தி என்ன யோசிப்பா? நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறபடியா உன்னை நாங்க வளர்த்தோம். நம்ம கலாச்சாரத்தையே கெடுத்துட்டியடா. ஏதோ உன்னோட நல்ல நேரம் அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. மாம், ஜஸ்ட் இமேஜின், உங்க பொண்ணு ஃபுல் லைஃப் சந்தோஷமா இருப்பா. இத தாண்டி என்ன வேணும்? நீங்களும் கடவுள்கிட்ட எந்த விஷ் தானே கேக்குறீங்க? இதுதான் என்னுடைய ட்ரீம். ப்ளீஸ் நீங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ப்ளீஸ். நேஹா, மவுத் க்ளோஸ். அவுலடி நீ உன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் லக்ஷ்மியை அந்த பொறுக்கிக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. லட்சுமி அக்காவும் மாமாவும் இப்பவும் ஒன்னாதான் இருக்காங்க. அப்ப ஏன் பிரிஞ்சு வாழ்றாங்க? ஓவர் ஸ்மார்ட். நீ வாய மூடு. இவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இவ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்மாவை பாடுறா. லக்ஷ்மிக்காக நீ ஜெயில போய் உட்கார்ந்தப்பவே இவளுக்கு மூச்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் நிலைமை மோசமாயிடுச்சு. அதே இந்த குற்றத்துக்காக மட்டும் நீ ஜெயிலுக்கு போயிருந்தா இவ கதி என்ன ஆயிருக்கும்? என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ரிஷி, ஏன்டா இவ்வளவு கீழ்த்தரமானவன் ஆயிட்ட? ஒரு காலத்துல நான் உன் பேரை சொன்னாலே பெருமைப்படுவேன்டா. எல்லார்கிட்டயும் வேற பெருமையை சொல்லிக்குவேன். ரிஷி ஓபராய் என்னோட மகன்னு சொல்லிக்குவேன். இப்ப அதையெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப வெக்கப்படுறேன். இவன் இந்த ரிஷி ஓபராய் என் மகனா? அண்ணா 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 ப்ளீஸ். நோ, இவன் எல்லாரோட மானத்தையும் வாங்கிட்டான், எல்லாரோட கௌரவத்தையும் தொலைச்சிட்டான். அப்பா மகன்ற உறவை ஒட்டுமொத்தமா முறிச்சிட்டான். அம்மாங்கிற உறவையும் தான். மாமி, இது பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் நிலைமைய பாத்தீங்களா? நம்ம பேசுறது கூட அவனுக்கு புரியாது. மாம், மாம், நீங்க பேசுறது எனக்கு புரியுது. ரிஷி, மாம், ஐ நோ நான் ட்ரிங்க் பண்ணிருக்கேன், வலி குறையும் நினைச்சேன். பட் மாம், வலி அதிகமாயிடுச்சு. என்னோட நிலைமை உங்களுக்கு புரியுதுல்ல? நான் தப்பு செஞ்சிருக்கேன் மாம். அதை நினைச்சு நினைச்சு மூளை குழம்புது. எப்படி, ஏன், எதுவுமே எனக்கு புரியல. பட் தப்பாயிடுச்சு. டாடி, மாம், நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னாலும் எனக்கு கொடுங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் மாம். பட் ப்ளீஸ் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. ப்ளீஸ் மாம்.